ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மாங்கா பார்க்க போறோம். இந்த மாங்காவுடைய பேரு ஓவர் லாட் ஆஃப் இன்சைட். ஸோ ரொம்ப வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் இவர் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் பிளேலிஸ்ட் இருக்கு சேனல்ல, போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஹீரோடைய ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய டீமன் வேலி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நண்பர்களே நின்று ஓடுங்க, நான் ஒரு இடத்துல கையை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிச்சு அடிச்சுட்டு அவன் நண்பர்கள் கூட ஓடிட்டு இருக்கான். ஆனா அவனை அட்டாக் பண்ண வந்த அந்த பிளாக் வாட்டர் அங்க இருந்த சில மக்களை இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. டேய், நீ சாவ தகுதியானவன் தான்டா அப்படின்னு சொல்லும் போது, டேய் ஃபர்ஸ்ட் நீ அதுல தப்பிச்சு வந்து என்ன கொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் ஹேர் மண்டினும் அந்த இடத்துல இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தப்பிச்சு போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்கான். ஏன்டா கிறுக்கு பயல, சொல்லிட்டு போக மாட்டியாடா, எதுக்கடா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவன்கிட்ட கேட்கும்போது அவனும் சிரிச்சுக்கிட்டே கிரேட் சியாவோல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாரியர் கடவுள் இனத்திலிருந்து வந்தவனை போட்டு தள்ளியிருக்கான். ஆனா நம்மளால அப்படி போட்டு தள்ள முடியாது, அதனால நான் இந்த மாதிரி டிராப்ல சிக்க வச்சு போட்டு தள்ளுறேன்ட்டு அவன் சொல்றான். ஏண்டா அதுக்குன்னு உயிரை ரிஸ்க் எடுத்தாடா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிரீன் கலர் ஹேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. வேற வழி இல்லை, இப்படி பண்ணதுனாலதான் நிறைய பேர் செத்து போனாங்க. ஆனா நான் நினைச்சு போட்டு தள்ளணும்னு நினைச்சேன், அவன் மட்டும் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஹேர் மட்டும் கடுப்பாகும் போது அதுக்கு அவளும் சரி இது எல்லாத்தையுமே விட்டுட்டு கிரேட் சியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுவோம், 3 ஐலாண்ட்ஸுக்கு நடுவில் நடக்க போற போட்டி திருப்பி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றதை கேட்டுட்டு, என்ன சொல்ற, என்ன திருப்பி நடக்க போதா, அந்த ஐலாண்டுங்களை பத்தி உனக்கு தெரியும்ல, நமக்கு ஆப்போசிட்ல இருக்க எல்லா ஐலாண்டும் ஒண்ணு சேர்ந்து நம்மளதான் டார்கெட் பண்ணுவாங்க, உனக்கு தெரியுமா தெரியாதா, இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும் போது, இன்னும் போட்டியே போல அதுக்குள்ள உங்க தோல்வியை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. 50 வருஷம் ஆச்சுடா அந்த போட்டி நடந்து, இந்த 50 வருஷத்துல புது ஜென்ரேஷன்லாம் உருவாயிருப்பாங்க, அவங்க இது எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரீன் கலர் ஹேர் வச்சிருக்க பொண்ணும் கேட்க, இதுக்கு அந்த ரெட் கலர் ஹேர் மண்டையனும் ஆமா பவர்ஃபுல்லா ஆயிருந்தாலும் ஆயிருப்போம், அதுவும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் 793வது ஜெனரேஷன், இதுல ஒரு ஜீனியஸ் வந்திருக்கான், அவன் பேரு ஜியான்சன், அவனுக்காக தான் இந்த போட்டியில நம்ம திருப்பி கலந்துக்க போறோன்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் கிடைச்சது, அதோடு இல்லாம அவன் 9 மியாஸ்மா பூச்சை கூட கட்டுப்படுத்துறானா, அவன்கிட்ட டபுள் அவைக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஹேர் மண்டிய ஹீரோவை பத்தி சொல்லும் போது, அதை விடுறா, இந்த போட்டியில வந்து 781 டு 792 இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்ல ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸ்லயும் சிறந்த ஆளுங்களை எடுத்து போட்டு இந்த ஒரு மேட்சை கண்டக்ட் பண்றாங்க. ஆனா ஹீரோவுக்கு மட்டும் விதிவிலக்கா 793ல இருந்தே வர ஆரம்பிச்சிட்டான். அதுல 784ல இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் ஆளை சித்திரவதை பண்ணி கடவுள் இனத்திலிருந்து வந்தவங்க போட்டு தள்ளியிருக்காங்க. ஆனா 781ல இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஆள் வந்துட்டு டீமன் கிளான்ல இருக்கக்கூடிய செகண்ட் யங் மாஸ்டரை போட்டு தள்ளியிருக்காரு. இதனால 6th லெவல்ல இருக்கக்கூடிய டீமன்ஸுங்க வந்து அவங்கள அட்டாக் பண்ண போயிருக்கு. பதிலுக்கு அவர் அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சது. ஆனா அவர் மறையில, இப்போ கிரேட் சியோவுக்கு வந்திருக்காரு, அவர் தான் நம்மள இந்த போட்டியில கைட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு கிரீன் கலர் ஹேர் பொண்ணு சொல்றா. இது கேட்டு வாவ், என் தலைவன் வந்துட்டானா, அவன் தான் என்னோட ரோல் மாடல், நான் இனிமேட்டு அவனை தான் ஃபாலோ பண்ண போறேன், நான் கூடிய சீக்கிரம் போய் அவனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் ஹேர் மண்டையன் சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா வார்கார்டு இப்போ அவன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் நினச்சி கூட பார்க்கல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஸ்வாட்ல இவ்வளோ பெரிய ஆளாக வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலான்ட்டு புஜ்ஜிக்கிட்ட சொல்லும்போது, ஸ்வாட் கார்டே சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கேன்ட்டு அவன் சொல்கிறான். இந்த போட்டியில் நீ தான் மற்றவங்க எல்லாத்தையும் லீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அது எனக்கு தெரியல, ஏன்னா இந்த போட்டிக்காக மற்றவங்க எல்லாருமே என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்ட்டு புஜ்ஜி சொல்றதை கேட்டுட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ உன்னுடைய பெஸ்ட்டை கொடு, மற்ற எல்லாத்தையும் ஜியான்சன் பார்த்துக்குவான்ட்டு வார்கார்ட் சொல்றாரு. நீங்களா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவனை ஒன்று நீ லேசா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு வார்கார்ட் சொல்றாரு. நீங்க இப்படி சொல்றதை பார்த்தா அவன் திறமையானவன் போல தெரியுது, அதனால நான் எப்பவும் சரி நான் அவனை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு புஜ்ஜி சொல்றான். நீ இப்படி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு, நீ கோபி பாலைவனத்து வகையாதானே போவ, ஒன்ஸ் நீ அந்த கோபி பாலைவனத்தை போய் கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு போயிடு, ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு விசித்திரமான நிறைய எனர்ஜிஸ் எல்லாம் நான் ஃபீல் பண்ணேன், சடனாக மறைஞ்சு போயிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச அசாசின்ஸ்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜியான்சனும் அந்த பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கான், நீ ஒன்ஸ் அந்த பக்கம் பார்த்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவனை தடுத்து நிப்பாட்டல அப்படின்ட்டு புஜ்ஜி கேட்குறான். அது ஜியான்சனுடைய மாஸ்டர் அவருக்கு
ட்ரெய்னிங் குடுக்குறாரு. அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, அவனே தான் அத ஹேண்டில் பண்ணணும். அடுத்ததா அவன்ட்ட ஏகப்பட்ட ட்ரம்ப் கார்ட் இருக்கு. அதனால தான் நான் ஃபீல் பண்ணல. என்னதான் அவன நான் புரொடெக்ட் பண்ணறதா இருந்தாலும் கூட, செய்யற விஷயத்த என்னால ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிர்றாரு. ஏன் அப்படின்னு புஜ்ஜி கேட்கும்போது, அது சீக்ரெட் அப்படின்னு வார்கார்ட் சொல்றாரு. அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோவ காட்டுறாங்க. கோபி டெசர்ட்ல தான் நம்ம ஹீரோ வந்திருப்பான். அந்த குட்டிச்சாத்தான் எங்க போனா? கொஞ்ச நேரத்திலே என் கண்ணு முன்னாடிலேருந்து மறைஞ்சு போயிட்டாளே! ஏதாவது ட்ராப் இருக்குமா? ஹேய் பட்டுப்பூச்சி உன்னுடைய பவர யூஸ் பண்ணுன்னு சொன்னோனே, ஒரு 30 செகண்டுக்கு முன்னாடி என்ன நடக்குமோ, அது ஹீரோவுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டிடுது. ஓ! இதுல 8வது நிலையில இருக்கக்கூடிய சோல்ஜரும் இருக்காங்களா? சூப்பர்! அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ ஒரே இடத்துல நின்னு இத பத்தி யோசிக்கிறதுனால, என்ன இவன் ஒரே இடத்துல நின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல அப்படி தெரிஞ்சிருந்தா இவன் தான் தெரிச்சு ஓடி இருந்திருப்பானே. இவன் தெரியாம தான் இருக்கான். ச்சே! என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பவர் இருந்ததுன்னா, இந்த பேரியர கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி அவனையும் உள்ள இழுத்து வந்திருக்கலாம். அப்படின்ட்டு ஒரு சோல்ஜர் சொல்றான். ஆக்சுவலி அந்த பவர் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஹீரோ டியான்யான் போட்டி டோர்னமெண்ட் நடந்திருக்கும் இல்லையா? அந்த டைமிங்ல வந்து ஸ்பேஸ் பவர யூஸ் பண்ற மாரி ஒருத்தன் ஹீரோவ அட்டாக் பண்ணியிருப்பான் இல்லையா? அதே மாரியான பவர் தான் இந்த ஆக்டிஃபேக்ட்டுக்கும் இருக்கு. ச்சே! இவன் இன்னும் கொஞ்சம் வந்தா கூட நம்மளோட ட்ராப்ல மாட்டிக்குவான். இவன் என்ன முன்னோக்கி வர மாட்டேங்கிறான். ஏன்னா நம்ம முன்னோக்கி போவோமான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கும்போது, இல்ல முன்னோக்கி போனோம்னா நம்ம இருக்கிறது தெரிஞ்சிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தூரத்துல யாரோ வரத அவங்க சென்ஸ் பண்றாங்க. தூரத்துல இருந்து நம்ம ரெட் கலர் ஹேர் மண்டியன் தான் ஜேம்ஸ் அங்க போகாத அங்க ட்ராப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீரோக்குமே நல்லா தெரியுது அவங்க இங்க வந்தா அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும்னு சொல்லிட்டு ஹீரோ முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஹீரோ அந்த இடத்த நோக்கி போறான். இத பார்த்துட்டு இவன் என்ன நம்மள எனிமி நினைச்சிட்டு அந்த பக்கம் போறானான்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஹேர் மண்டியன் ஷாக்ல இருக்கும்போது ஹீரோ ட்ராப்குள்ள போயிடுறான். போன உடனே எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவங்க போய் பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள உள்ள வர்றதுக்கான வழி மூடிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவை காட்டுறாங்க. அவன் கிட்ட ஹே பரவாயில்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்தா அவங்களும் செத்து இருப்பாங்க. அவனா நீனே முன்னாடி வந்து அவங்கள காப்பாத்திட்டேன்னு சொல்லும்போது, டேய் மூடிக்கிட்டு அட்டாக் பண்ண வாங்கடா எங்கடா மறைஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஏன்டா ஒருத்தன் அசாசின்னா அசாசின் மறைஞ்சிருந்து தான் போட்டு தள்ளணும். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படிடா வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லும்போது, குய்யல என்னடா உத்தம மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க வெளியே வரீங்களா இல்ல நான் வெளியே வர வைக்கிட்டோம்ட்டு நயன் மியாஸ்மா பூச்சிங்களா வெளியே விடுறான். டீம் இந்த 6th ரேங்க்ல இருக்கிற அசாசினும் அவனுடைய புல்லாங்குழல் யூஸ் பண்ணி நயன் மியாஸ்மா பூச்சியை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். நயனுமே அப்பா நயன் மியாஸ்மா பூச்சியில சிலதை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லும்போது, சரி இது சகஜம்தான் அதிகமான மியாஸ்மா பூச்சியை ரிலீஸ் பண்ணிவிடு அதனால எத்தனை பூச்சை கட்டுப்படுத்த முடியும் நானும் பாக்குறேன்ட்டு ஹீரோ சொல்றான். ஓகேன்னு சொல்லிட்டு நயனுமே நிறைய நயன் மியாஸ்மா பூச்சை அதிகமான அளவுல நயன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த புல்லாங்காயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கவனாலையும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோடனே டார்க் எனர்ஜிலாம் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த டார்க் எனர்ஜி ஹீரோடைய பாடியும் அஃபெக்ட் பண்ணுது, சோலையும் அஃபெக்ட் பண்ணுது. இதனால ஹீரோ கட்டுப்பாயிட்டு ஹீரோ பீட்டிலுடைய பவர் யூஸ் பண்ணி வெளிப்புற காயத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு உள்ள இருக்க டிவைன் ட்ரீயோடைய ஹெல்ப் கேட்கறான். சோலை அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு டிவைன் ட்ரீயோ ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹீரோவுடைய பவர் யூஸ் பண்ணி முன்னாடி இருக்கிற பாறையை உடச்சோன்னே அங்க இருக்கிற சில பேர் வெளியே வராங்க. மாட்டிக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தண்டர் பவர் யூஸ் பண்ணி அவங்களை அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கை அந்த லேடி அசாசின் வந்து தடுத்துடுறா. எல்லாத்துக்கும் ப்ரிப்பரோட தான் வந்திருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஈட்டியை வெளியே எடுக்கிறான். ஈட்டியை வெளியே எடுத்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போகும்போது பின்னாடில இருந்து ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. உன்னுடைய எண்ணம் ஒன்று அரக்கனா மாற்றும், உன்னுடைய எண்ணம் ஒன்று புத்தனா மாற்றும்னு சொல்லிட்டு மாங் சிவா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்காக 2 நண்பர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால நரகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டார்க்னஸ் பவரை யூஸ் பண்ணாலும் சரி என்னால் உன்னை கட்டுப்படுத்த முடியும்ட்டு மாங் சொல்றதை கேட்டுட்டு கொய்யால ஃபர்ஸ்ட் இது யாரா உனக்கு டார்க் பவர்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்பதான் அந்த டார்க்னஸ் பவர் என்னன்னு தெரியுது. அது நம்ம பீட்டில் தான் அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆயிருக்கான். சால்குட்டி போய் அவனை கடிச்சிட்டா இது குவாலிட்டியே இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். பீட்டிலும் மாங்க அட்டாக் பண்ண வருது. இது டார்க்னஸ் இல்லைன்னா அப்புறம் இது என்னதுன்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்கும்போது பீட்டில் அவன் அட்டாக் பண்ணுது. இவனுமே ஷீல்டை போட்டு தப்பிக்கிறான். அதனால ஹீரோவோ இன்னமுமே சில பூச்சை ஈட்டி கூட இன்க்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்றான். இதனால பேரியர் உடஞ்சு பீட்டில் மாங்க அட்டாக் பண்ணுது. அதை பார்த்துட்டு அந்த தண்டர் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க பொண்ணும் டேய் எவனாவது போய் அவனை காப்பாத்துங்கடா இல்லைன்னா நமக்கு தண்டா பெரிய பிரச்சனையா வரும். என்னால ரொம்ப நேரம் தண்டர் பவரை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா ஜியான்சனை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லும்போது நானும் அதே தான் சொல்றேன். என்னால ரொம்ப நேரம் மியாசமா போச்சா கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்க முடியாதுன்ட்டு அந்த புல்லாங்கோயில் வசிச்சுட்டு இருக்கணும்னு சொல்றான். அந்த நைட்ஸுமே சரி நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு நைட்ஸ் குதிரையில ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ சில பீட்டில் அவன் கூட ஃபியூஷன் பண்ணி பாடியை ஸ்ட்ராங் பண்றான். அதே டைமிங்ல அந்த நைட்டும் ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது ஹீரோடைய பாடி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த அட்டாக் ஹீரோவுக்கு எந்த ஒரு டேமேஜும் தரல. இதை பார்த்துட்டு என்னது நம்ம பண்ண அட்டாக் அவனுக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
ஒருவேளை சாப்பிடாம வந்திருப்பீங்களோ? 3 வருஷத்துக்கு முன்னாடி கிரேட் சியாவோடைய எல்லையில 8வது நிலையில இருக்கக்கூடிய உங்கள மாரியான நைட்டுங்கள நாங்க போட்டு தள்ளுனோம். அப்படி இருந்தும் எப்புட்றா இங்க வரதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குன்னு ஹீரோ அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் ஒரு பவர்ஃபுல்லான இம்பாக்ட்ட ஏற்படுத்துது. இத பார்த்துட்டு கொய்யால இவன்கிட்ட கிட்டக்க வச்சுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் லெவல் அசாசின் என்னய்யா பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கர்ஸ் மூலியமா ஹீரோவ அட்டாக் பண்றான். என்ன இது கர்ஸா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டிவைன் கிட்ட ஹெல்ப் கேட்கிறான். டிவைன் கர்ஸ அழிச்சு விட்டுடுது. என்னது என் கர்ஸையே அவன் அழிச்சிட்டானா? அடுத்த முறை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணுன்ட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவன் நம்மள கர்ஸ் மூலியமா அட்டாக் பண்றான். அடுத்த முறை நூதகமா வேற ஏதாச்சும் வழியில கூட அட்டாக் பண்ணுவான். இத கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணுன்ட்டு 9த் லெவல் பீஸ்ட்ட வெளிய விடுறான். வெளிய விட்ட அடுத்த நிமிஷம், "டேய் இதான் உனக்கு கரெக்டான டைம்ன்னு" சொல்றான் ஃபர்ஸ்ட் லெவல் அசாசின். அந்த நைட்டும் அவனுடைய அந்த பவர்ஃபுல்லான துணிய யூஸ் பண்றான். யூஸ் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த 9த் லெவல் பீஸ்ட் அதுக்குள்ள அப்சர்வ் பண்ணப்படுது. ஹீரோவுமே வெளிய வர சொல்லி கட்டள போட்டு பார்க்குறான். ஆனா அந்த 9த் லெவல் மாஸ்டரால வெளிய வர முடியல. கத்திக்கிட்டே அதுக்குள்ள போயிடுது. இத பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு, "என்ன தைரியம் தான் என் மாஸ்டரையே அடைச்சிருப்பீங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோ பீட்டில் கூட ஃபியூஷன் ஆகி அந்த நைட்ஸ அட்டாக் பண்ண போறான். எனக்கு இத விட்டா வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு மிரர் ஆக்டிவேட்ட யூஸ் பண்றான். மிரர் ஆக்டிவேட்டும் முன்னாடி வந்து அடுத்த நிமிஷம் ஹீரோவும் பஞ்ச் பண்றான். ஆனா மிரருக்கு எதுவுமே ஆகல. பதிலுக்கு ஹீரோ தான் பின்னோக்கி போறான். இத பார்த்துட்டு ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம பண்ற அட்டாக்கே நமக்கே திருப்பி விடுது. இது அவங்க முன்னாடி இருக்கிறதுனால என்னால அவங்கள அட்டாக் பண்ண முடியாது. ஆனா ஸ்னீக் அட்டாக் பண்ணலாம். ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். அங்க இருக்கிற மொத்த வண்டுமே ஹீரோ நோக்கி வர ஆரம்பிக்குது. வண்டு கூட சண்டை போட்டு இருந்தவங்க எல்லாருமே எப்பாடி வண்டு போயிடுச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கும்போது, ஹீரோ கூட மொத்த வண்டு ஃபியூஷன் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோவும் செம்ம ஸ்பீட்ல அந்த மிரர் நோக்கி அட்டாக் பண்ண வரான். இத பார்த்துட்டு அந்த நைட்டுமே, "உன்னுடைய பலம் மூலியமாவே நீனே சாக போற" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த கண்ணாடியை அட்டாக் பண்றான். டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. எல்லாருமே ஷாக்ல இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து மியாஸ்மா பூச்சி வெளியே போயிட்டு பின்பக்கமா வந்து அந்த கண்ணாடி அட்டாக் பண்ணுது. முன்பக்கம் தானே அட்டாக் பண்ண முடியாது, பின்பக்கம் அட்டாக் பண்ணலாமேன்னு ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். அந்த டைம் பின்னாடி இருந்த ஃபர்ஸ்ட் லெவல் அசாசின் அவனுடைய கொடூரமான கர்ஸை ஹீரோ மேல போட்டு விட்டுறான். இதனால ஹீரோவால அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையே சென்ஸ் பண்ண முடியல, யோசிக்க முடியல. அந்த டைம் அங்கிள் ஜி கொடுத்த அந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் யூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோமே அந்த கர்ஸ்ல இருந்து வெளியே வந்துடுறான். ஆனா அங்கிள் ஜி கொடுத்த அந்த ட்ரெஷர் போயிடுது. இதனால ஹீரோ சமகாண்டாகிறான். அங்க இருக்கிற அசாசினுமே, "என்ன இது, இந்த ஒரு கர்ஸ்னாலையும் இவனை தடுத்து நிப்பாட்ட முடியலையா, இனிமேட்டு என்ன பண்றதுன்னு" சொல்லிட்டு அவன் ஷாக்ல இருக்கும்போது ஹீரோ கட்டு போயிட்டு, "ஹேய் பீட்டில், விளாண்டதெல்லாம் போதும், மொத்த பெட்டி முடிச்சு விட்டுருன்னு" சொன்னோடனே பீட்டில் அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. "ஏய் நயன், அங்க என்ன விளாண்டுக்கிட்டு இருக்க? நான் உன்னை மொத்த பூச்சியை ரிலீஸ் பண்ண தானே சொன்னேன், எதுக்காக என்ன விளாண்டிட்டு இருக்க? சீக்கிரம் இதை முடிக்கலன்னா உனக்கு 3 நாள் சாப்பாடு கிடையாதுன்னு" சொன்னோடனே, அச்சோ அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு மொத்த பூச்சியும் ஒரே டைமிங்ல ரிலீஸ் பண்ணி விடுது. அந்த மொத்த பூச்சியுமே அவனை போய் வேகமா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது இனிமே புல்லாங்குழல் யூஸ் பண்ணி அதை தடுக்க ட்ரை பண்றான். "மாஸ்டர், நீங்க என்னுடைய சோலை எரிச்சு ஒரு கர்ஸை இவன் மேல போட்டு விடுங்க, நான் இந்த சதுர நாட்டுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்றேன்" அப்படின்னு சொன்னோடனே லெவல் அசாசினும் அதையே செய்ய ட்ரை பண்றான். ஆனா ஒரு டைம் தான் மாட்டுவேன், இன்னொரு டைம்லாம் மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பட்டுப்பூச்சி இருக்கும் இல்லையா, அதோடைய ஹெல்ப் கேட்குறான். அந்த பூச்சி அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத ஹீரோவுக்கு சொல்லிடுது. ஹீரோவுமே லைட்னிங் ஃப்ளாஷ் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சுட்டு அந்த கேர்ஸ் அவன் மேலே படும்போது டிவைன் ட்ரீயோடைய ஹெல்ப் கேட்குறான். டிவைன் ட்ரீயும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது என்னுடைய கடைசி ட்ரம்ப் கார்டை இவன் அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த அசாசினும் ஷாக்ல இருக்கும்போது நயனு இந்த பக்கம், "அப்பா என்னுடைய வேலை முடிஞ்சிச்சுன்னு" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. நம்ம ஹீரோவுமே பீட்டில் பவர் யூஸ் பண்ணி பீட்டில் அவங்கள போய் கேப்சர் பண்ணுன்னு சொன்ன உடனே பீட்டிலுமே செம்ம ஸ்பீடில் போயிட்டு அசாசின் இருக்கிற இடத்த அட்டாக் பண்ணுது. அசாசின் அந்த இடத்துல டாச் பண்ணிடுறான். வேர்ல்டுலேயே ஹிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு அசாசின்னா நான் தான், என்னையே அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்ல இருக்கும்போது அடுத்தடுத்து ஹீரோ தண்டர் பவரையும் மியாஸ்மா பூச்சியும் பீட்லையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த இடத்த கட் பண்ணா வெளியே காட்டுறாங்க. வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே முட்டாள்தனமா ஜேன்சன் உள்ள போய் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கத்துல இருக்கவங்க, "அவன்கிட்ட தான் 9வது நிலையில இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட் இருக்கே, அதை கட்ட விட்டு விட்டா போதும், எல்லாமே முடிஞ்சிடும்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எல்லாரும் ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்மளால கூட உள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு சொல்றான். கண்டிப்பா அவன் செத்து இருப்பான், இதுக்கு மேல இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, வாங்க போலான்னு சொல்லிட்டு புஜ்ஜி அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். அவங்களும் ஓகே கேப்டன் பின்னாடி வரும்போது பின்னாடி இருந்த பேரியர் வெடிச்சு சதறுது. அதுல இருந்து ஏற்பட்ட புழுதி மூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும் போது அந்த புழுதி மூட்டத்துல ஒரே ஒரு உருவம் தெரியுது. அதுகிட்டே இருந்து வர ஆறா 8th லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்டேருந்து வர மாதிரி இருக்கு. சரி நம்மளதான் அட்டாக் பண்ண வராங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு தயாராகும் போது புழுதி மூட்டம் அடங்கின இருப்பதான் தெரியுது. ஹீரோக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் லெவல் அசாசின் மண்டி போட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இந்த ரெட் கலர் ஹேர் மண்டையனும் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு சொல்லி காட்டுறாங்க.
ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போகும்போது என்னை விட்டுடு நான் சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு நீ சரண்டர் ஆயிடுறேன்னு சொன்னா நான் விட்டுடணுமா உன்னைய அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்ட்டு அவன் கேட்குறான். சோல் கான்ட்ராக்ட் ஸ்க்ரோல், இதுல நீ கையெழுத்து போட்டீன்னா நான் உன்னை உயிரோட விட்டுடுறேன். அதோட இல்லாம ஒரு 9th லெவலுக்கு நான் உன்னை ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 9 மியாஸ்மா தங்கியிருக்கிற அந்த வீட்டை எடுத்து காட்டுறான். அதோடைய பவர் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால அந்த அசாசினுடைய கண்ணுக்கு அதுல இருந்து ஒரு கேட்டு திறந்து அதுல இருந்து நிறைய பவர் ரிலீஸ் ஆகுது. இதனால நான் கண்டிப்பா 9th லெவலுக்கு போக முடியும்ட்டு அவனுக்கும் தெரிய வருது. ஹீரோ டக்குன்னு அந்த கேட்டை முன்னோடனே எதுக்காக இப்படி பண்றீங்க, நான் சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நல்லா வலையில சிக்கிக்கிட்டான்ட்டு சரி கையெழுத்து போடு அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் தான் சைட்டோ கினேச்சி, என்னுடைய அடிமை ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறான். நீ எனக்கு துரோகம் பண்ண நினைச்சீன்னா அந்த ஹெவன் விதியே உன்னை போட்டு தெளிடும். இனிமேட்டு நீ என்னுடைய அடிமை, நான் சொல்றதான் நீ கேட்கணும், நான் சொல்றத நீ கேட்பதானே, அப்போ உன்னை வச்சு ஒரு பிளான் போடலாமே அப்படின்னு ஹீரோ சிரிக்கிறான். சொல்லுங்க மாஸ்டர், நீங்க மொத்த சதுர நாட்டி உங்களுக்கு கீழே கொண்டு வரீங்களா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இது கேட்டு ஹீரோவும் அப்படியே பண்ணிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு கொய்யால நான் சும்மா சதுர நாட்டுக்கு வந்துட்டு போலாம் தான் பிளான் பண்ணேன், ஆனா நீ மொத்த சதுர நாட்டையுமே உனக்கே கொடுத்தேன் பாத்தியா, சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே அந்த பேரியர் வெடிஞ்சு சதுருது. எதனால இந்த பேரியர் வெடிஞ்சு சதுருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகும்போது பேரியருக்கு காரணமான அந்த ஆர்டிஃபைட்டை சாப்பிட்ருக்கான். அதனாலதான் இப்போ அந்த பேரியர் வெடிச்சு சதுருது. வெடிஞ்சு சதறின உடனே ஹீரோக்கு பின்னாடியே அசாசின் இருக்கிறத பார்த்துட்டு புஜ்ஜியுமே அவளை கொலை பண்ண வந்த 8th லெவல் அசாசின் தானே அவன் அப்படின்னு சொல்லும்போது ஆமா இவன் தான் சதுர நாட்டை சேர்ந்த ஃபர்ஸ்ட் லெவல் அசாசின் கெனிச்சி அப்படின்னு சொல்றான். இப்ப அவர் உங்க கொலை தானே வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்றான். அப்புறம் எதுக்காக அவனை நீங்க ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நிக்கிறீங்கன்னு சொல்லும்போது இப்போ அவன் என்னுடைய அடிமன்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு உண்மையாலுமே அவர் உங்களுக்கு அடிபணிச்சிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு ஹீரோ சொல்றான். நான் என் கேள்வியை கேட்டு முடிச்சிட்டேன், நீங்க ஏதாவது கேள்வி கேட்கற மாதிரி இருந்தா கேளுங்கன்னு சொல்லும் போது ஹீரோவுமே நீங்க யாருன்னு கேட்கறான். நான் தான் 781வது ஜென்ரேஷனுடைய சக்சஸர் பூஜி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். நீங்க தான் அந்த 3 ஐலாண்டுக்கு நடுவுல நடக்க போற சண்டையை தலைமை தங்கி நடத்த போறதா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு அவன் சொல்றான். இதை கேட்டு என் கேள்வியை முடிஞ்சிச்சுன்னு ஹீரோ சொல்லிடுறான். இருந்தாலுமே 2 பேர்த்துக்குமே அவங்க பவர் லெவல் என்னன்ட்டு செக் பண்றதுக்காக அவங்களுடைய பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல 9 மியாஸ்மா பூச்சி ரொம்பவும் பவர்ஃபுல்லா தான் இருக்கு போல அப்படின்ட்டு புஜி சொன்னதை கேட்டுட்டு பரவாயில்ல உங்ககிட்ட இருந்தும் QI எனர்ஜி அதிகமாகவே ரிலீஸ் ஆகுது, நீங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா இருந்தாலும் நீ 3வது லெவல்ல இருக்க, நான் 6வது லெவல்ல இருக்கேன். பார்கார்ட் சொன்னது சரிதான், நீ ரொம்பவும் பவர்ஃபுல்லா தான் இருக்க. 3 ஐலாண்டுக்கு நடுவுல நடக்க போற போட்டியில 9 மியாஸ்மா பூச்சை பயன்படுத்த முடியாம கூட போலாம், ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன்ட்டு புஜி சொல்றான். பக்கத்துல இருந்த ரெட் கலர் ஹேர் மண்டைனும் இருட்டாக போகுது, வாங்க நம்ம இடத்துல போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது பின்னாடி இந்த அசாசினுமே மாஸ்டர் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். போகும்போதே அவனை பார்த்து எல்லாருமே தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட 9 மியாஸ்மா பூச்சி மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நிறைய ட்ரம் கார்டு இருக்கு. அவன் 9 மியாஸ்மா பூச்சை பயன்படுத்தலைனாலும் என்னால அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அந்த டைம் பட்டுப்பூச்சி ஹீரோடைய டிவென்ட்ரியில ஒரு ஃப்ரூட் வளர்ந்துருக்கிறத ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுது. ஹீரோவுமே உள்ள போயிட்டு அந்த ஃப்ரூட் எடுத்து பாக்குறான். இந்த ஃப்ரூட் எப்படி வளர்ந்துருக்குன்னா இப்ப ஹீரோ போர் தள்ளியிருப்பான் இல்லையா, அவங்களுடைய சோல் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா டிவென்ட்ரியை அப்சர்வ் பண்ணி இந்த ஒரு ஃப்ரூட்டை உருவாக்கி இருக்கு. ஆனாவே சோலை கலெக்ட் பண்ணுதா டிவென்ட்ரி அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிட்டு சரி இந்த பழத்தை சாப்பிடுவேன்ட்டு சாப்பிடுறான். ஹீரோக்கு ஒரு புது ஸ்கில் கிடைக்குது.